ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். விவசாயிகள் பயிர்க்கடன், கூட்டுறவு கடன் தள்ளுபடி சார்ந்த 2 முக்கிய தகவல். ஏதேனும் அறிவிப்புகள் பற்றிய தகவல்கள், பரிந்துரைகள், கோரிக்கைகள் ஏதேனும் முன்வைக்கப்பட்டுள்ளதா? குறிப்பாக விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி வழங்க வேண்டும் என்று அரசு தரப்பில் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா? அல்லது விவசாயிகளுடைய சலுகைகளை நீடிக்க வேண்டும் என்று கூட்டுறவு கடன் தள்ளுபடி பற்றிய கோரிக்கைகள் எதுவும் வைக்கப்பட்டிருக்கலாம் என்பதை பார்க்கலாம். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி சென்னையில் விவசாயிகள் பேரணி நடத்தினர். கூட்டுறவு வங்கியில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரிக்கை விடுத்துள்ளனர். தேர்தல் வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாத தவேக அரசை கண்டித்து முழக்கமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதாக தகவல்கள் வெளியாயின. அதேபோல் பவானியை அடுத்த பெரிய புலியூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் முன்பு தேர்தல் அறிக்கையில் கூறியபடி தமிழ்நாடு அரசு முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி வழங்க கோரி தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் விவசாயிகள் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு சங்க முன்னாள் தலைவர் கருப்பசாமி தலைமை தாங்கினார். முன்னாள் துணைத் தலைவர் கதிர்வேல் வரவேற்றார். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் வெங்கடாசலம், மாவட்ட தலைவர் பெரியசாமி, மாவட்ட செயலாளர் செங்கோட்டையன், பவானி ஒன்றிய செயலாளர் பழனிசாமி, ஐக்கிய விவசாயிகள் சங்க தலைவர் சண்முகம் ஆகியோர் கோரிக்கையை வலியுறுத்தி பேசினர். தமிழ்நாடு அரசு ரூபாய் 75,000 வரை பெற்ற பயிர்க்கடனுக்கு 100% தள்ளுபடியும், அதற்கு மேற்பட்ட கடன்களுக்கு ரூபாய் 35,000 வரை தள்ளுபடியும் அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு விவசாயிகளை ஏமாற்றம் அடைய செய்ததுடன் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. உர விலை உயர்வு, ஆட்கள் பற்றாக்குறை, சாகுபடி செலவு அதிகரிப்பு, குடிநீருக்கு சிரமப்படும் நேரத்தில் கடனை திரும்பி செலுத்துவது இயலாத காரியம். பருவமழை பெய்து விட்டதால் அணைகளிலும் தண்ணீர் இருப்பு இல்லாததால் விவசாயம் செய்ய இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் தேர்தல் அறிக்கையில் விவசாயிகள் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என கூறியிருந்தார். அதன்படி தமிழ்நாடு அரசு விவசாயிகளை ஏமாற்றாமல் கூட்டுறவு சங்கங்களில் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தி கோஷம் எழுப்பப்பட்டது. ஒருங்கிணைப்பாளர் ராஜு, ராமசாமி, சித்தோடு துரைசாமி, கவுந்தம்பாடி விஜயகுமார், முன்னாள் இயக்குனர் பெருமாள் மற்றும் இச்சங்கத்தின் பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். இதன் மூலமாக தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் விவசாய கடன் தள்ளுபடியை முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கைகள் முன்வைக்கிறாங்க. இந்த கோரிக்கைகள் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த கோரிக்கை பற்றிய கூடுதல் விவரங்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் பண்ணலாம். இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவல் சந்திப்போம். நன்றி.